இங்கிலாந்தின் கனவை தகர்த்த ஆகாஷ்தீப் வந்தவுடன் 2 விக்கெட் தெறிக்கப்பட்ட இந்திய அணி. தொடர்ந்து 6 அடிக்க வேண்டும் என்ற வெறியில இங்கிலாந்தினுடைய மேட்சை காலி செய்த விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித். வரலாறு படைத்த இந்திய அணி இங்கிலாந்து மண்ணில இதுவரை பெறாத சரித்திர வெற்றி. இந்திய வீரர்களை தனித்தனியாக பாராட்டிய சச்சின் டெண்டுல்கர். தோல்விக்கு காரணம் இந்த 2 இடத்துல நாங்கள் செய்த தவறுதான் என வேதனை அடைந்த பென் ஸ்டோக்ஸ். 608 இலக்கு கொடுக்க காரணமே ஜடேஜா தான், அவரையே விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இந்திய ரசிகர்கள். இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றாலும் மீண்டும் உலக டெஸ்ட் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் வகிக்கிறது ஆஸ்திரேலியா. மேலே குறிப்பிட்ட அத்தனை நிகழ்வுகளையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டி லீட்ஸ்ல நடைபெற்றது. அந்த போட்டியில 371 ரன்கள் இலக்காக கொடுத்திருந்தாலும் அதை ஈஸியா பேஸ்பால் முறையில அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க இங்கிலாந்து அணி. அந்த சோகம் கொஞ்சம் கூட மனதில் வைத்துக் கொள்ளாமல் அடுத்த போட்டியான இந்த பிரமிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன் இதுவரைக்கும் 8 போட்டி நடந்திருக்கிறது. இந்த 8 போட்டிகள்ல 7 போட்டிகள்ல தோல்வி அடைந்து ஒரு போட்டியில டிரா செஞ்சிருக்கிறது இந்திய அணி. ஏன் ஆசியாவில் இருக்கக்கூடிய எந்த அணியுமே இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை. 19 முறை இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையுமே எட்ஜ்பாஸ்டன்ல இங்கிலாந்துடன் மோதி இருக்கிறது. ஆனா ஒரு போட்டியில கூட யாருமே வெல்லவில்லை. தற்பொழுது சுப்மன் கில்லினுடைய இளம் படை அந்த இடத்துல வென்றிருக்கிறது. ஆனா இங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஏம்பா அப்பெல்லாம் ஜேமி, அந்த ஆண்டர்சன், அதுக்குமா பிராடு இந்த மாதிரியான ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இந்த கபில் தேவ், தோனி, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர், அதுக்கப்புறமா இம்ரான் கான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்களும், ஸ்ரீலங்காவினுடைய மகளே ஜெய்வார்தன், ஜெய்சூர்யா இத்தனை கேப்டன்களும் அந்த இடத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருந்தாலும் இப்போ கில் எடுத்துட்டு போன ஆட்கள் எல்லாம் ஸ்விங் பவுலர்ஸா? இப்பதான் இளம் படை, யாருமே முன்னாடி அனுபவமே பெறவில்லை. சிராஜ் மட்டும் ஓங்கி ஓடி வீசி இருந்தாலும் லீட்ஸ் போட்டியில அவருடைய பலன் எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களும் அனுபவம் இல்லாத வீரர்கள் தானே. இந்த அனுபவம் இல்லாத வீரர்களை வச்சு கில் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. ஏசியாவிலேயே யாரும் அடையாத வெற்றி. சேன நாடுகள்ல 10 விக்கெட்டை இதுவரைக்கும் யாருமே எடுக்கல. இந்த ஆசியாவில இருந்தும் சரி, இந்தியாவில இருந்தும் சரி. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல ஆகாஷ்தீப் 10 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே. அவர் மேல ஏன் விமர்சனம் வைக்கணும்? தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பிளாட்டான பிட்ச்ல ஈஸியா ரன் அடிக்கக்கூடிய பிட்ச்ல இவர் 269 அடிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் 161 அடிச்சிட்டாரு. யாரும் அந்த மாதிரி பிட்ச் கிடைச்சாலும் இது வரைக்கும் அடிக்கல. இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்கிறார். இந்தியாவில இருந்து ஒரு டெஸ்ட் போட்டியில 344 மட்டும் தான். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக கவாஸ்கர் அடிச்சது மட்டும் தான் 54 வருஷமா இருந்தது ரெக்கார்ட்ல. தற்பொழுது 430 ரன்களை அடிச்சு இவரு ரெக்கார்ட்ல மேல போயிருக்கிறாரு. எவ்வளவு பேர் விமர்சனம் செய்தாலும் கில்லை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி தான். 336 ரன்கள் வித்தியாசம். அதுவும் இல்லாம பேஸ்பால் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த இங்கிலாந்து வீரர்கள். காரணம் பிராண்டன் மெக்கலம் பின்னாடி இருக்கிறதுனால, கோச்சரா இருக்கிறதுனால எங்களுடைய அடி எப்பொழுதுமே ஆணவமாக தான் இருக்கும், அதிரடியாக தான் இருக்கும். அந்த அதிரடியையும் ஆணவத்தையும் இந்த இடத்துல குறைச்சி வச்சிருக்காங்க தான் சொல்ல முடியும். முதல் இன்னிங்ஸ்ல 587 ரன்கள் அடிச்சிருந்தாங்க இந்திய அணி. இந்த பார்வையை நீங்க முழுமையா பாருங்களேன். பேஸ்பால்ன்றதை இங்கிலாந்து தான் கொண்டு வந்தது. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்புல விளையாடக்கூடிய அணிகளும் அதே முறையில தான் விளையாடுகிறார்கள். அவர்களுடன் மட்டும் விளையாடும் போது, ஏன்னா இவங்க பேஸ்பால் முறையை விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அந்த முறைக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு தான் ஆஸ்திரேலியாக்காரனும் சரி, இங்கிலாந்துக்காரனும் சரி, இன்னொரு பக்கம் இந்தியாக்காரனும் சரி, இங்கிலாந்துடன் மோதும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஸ்கோரை நிர்ணயிக்கிறாங்க. எப்படியும் இவனுங்க 371 ஒரு நாள் அடிச்சவனுங்க, நாம இவங்களுக்கு 600 ரன்னை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே முடிவெடுத்ததுனாலதான் பின்னாடி இருக்கக்கூடிய பவுலிங் லைனப்ப கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி பேட்டிங் லைனப்ப 8 விக்கெட் வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணாரு கம்பீரும் கில்லும். அந்த வகையில முதல் இன்னிங்ஸ்ல 269 ரன்கள் ஒற்றையாளாய் நின்று அந்த இடத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பாரு. இதுக்குதான் ஸ்டோக்ஸ் கூட வேதனைப்பட்டு இருப்பாரு. ரொம்ப நேரமா களத்துல இந்த கில்லை நாங்க ஆட விட்டதுதான் தப்பு. 2 இன்னிங்ஸ்லயுமே முதல் இன்னிங்ஸ்ல 269 ரன்கள், இரண்டாவது இன்னிங்ஸ்ல 161 ரன்கள். இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? ஸ்டோக்ஸ் வேதனைப்பட்டது இந்த இடத்துல 200 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் பின்வரிசையில விளையாடக்கூடிய ஆட்களை நாங்க ரொம்ப நேரமா விளையாட விட்டதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய தவறு. இந்த தவறினால் தான் நாங்க தோற்றோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரஸ் மீட்ல வேதனை அடைஞ்சிருக்கிறார் பென் ஸ்டோக்ஸ். கில்லை அடுத்து ஜடேஜா அவர்கள் ஒரு 89 ரன்களும், ஜெய்ஸ்வால் 87 ரன்களும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட ரன்களை எடுத்திருந்தன.
ஆனா இந்த ஒரு ரன்களின் காரணமா தான் 587 ரன்களை அடிச்சு 13 ரன் மட்டும் தான் அந்த இடத்துல கம்மியா அடிச்சிருந்தோம் முதல் இன்னிங்ஸ்ல. இதுக்கப்புறமா இறங்கின இங்கிலாந்து அணி சரி அவங்களுடைய தரப்புல சரியான பேட்ஸ்மேன் இருப்பாங்க, ஏன்னா இது அதாவது பேஸ்பால் முறையில் ஆடக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் ஆடுவாங்க. அந்த இடத்துல நிறைய விக்கெட்டுகள் 6 பேர் டக் அவுட் ஆகி 158 பிளஸ் இன்னொரு பக்கம் 180 ஜேமி ஸ்மித் அடிச்சு இவங்க மட்டும் தான் அதிகமான ரன்களை அடிச்சாங்க. அந்த வகையில 407 ரன்களை குவித்து 180 ரன்கள் முன்னிலை இருந்தது இந்திய அணி. சரி இந்த 180 வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 400-500 ரன் அடிச்சா நாம கண்டிப்பா இந்த இடத்துல 600 இலக்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா இடையில நம்ம ஒரு 450 அடிச்சிருப்போம். அந்த நேரத்துல வைஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய ஹாரி புரூக் பிரஸ் மீட்ல தேர்ட் டே முடிய போகுது, எவ்வளவு இலக்கு இந்திய அணி கொடுத்தாலும் அதை நாங்க அசால்ட்டா அடிப்போம், நாங்க விளையாடுறது பேஸ்பால். 4th டே 5th டே பார்த்தா நிலைமையே மாறி போச்சு. இன்னொரு வாதத்துக்கும் உள்ள வராரு. 450 அடிச்சிருக்கும் போது டிக்ளேர் பண்ணி இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையில டிக்ளேர் பண்ணவில்லை. ஏன்னா 600 அடிச்சாதான் இவங்களால நம்மளால வீழ்த்த முடியும் சொல்லிட்டு கில்லுடைய யோசனையும் கம்பீரோடைய யோசனையும் இந்த நேரத்துல வரவேற்கத்தக்கது. அந்த சூழ்நிலையில மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு 5வது நாள்ல இருக்கிறது. ஆகையினால நாம 450-500க்குள்ளார டிக்ளேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்களே ஒரு பக்கம் விமர்சனம் செய்தாங்க. அந்த நேரத்துல ஹாரி புரூக் அவர்கள் 450 அடிச்சாச்சுல நாளைக்கு மழை வரப்போகுதுவான்னு சொல்லிட்டு ஹாரி புரூக் கில் கிட்ட பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போதே சொல்லி இருக்கிறாரு. ஆனா கில் மறுநாள் இது டிரா தான் ஆகாது, கண்டிப்பா மழை நின்று போகும், அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படும் சொன்ன மாதிரி தான் கடைசியா வந்து மழையும் பெய்யல, பேஞ்ச மழை 1 தான் பெஞ்சது. அதுக்கப்புறமா 10 ஓவர்கள் கம்மி செய்து 80 ஓவர்கள் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அப்படி 80 ஓவர் நமக்கு கிடைச்சிருந்தாலும் 7 விக்கெட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா இங்கிலாந்துக்கு 536 ரன்களை அடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த 7 விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு நம்ம கிட்ட இருந்தது. ஏன்னா ஆகாஷ்தீப் அவர்கள் ரிவர்ஸ் ஸ்விங்கும் போடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு, இன் ஸ்விங்கும் போடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு, அவுட் ஸ்விங்கும் போடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு, சிராஜ் அவர்கள் தன்னுடைய வேகத்தை கூட்டுறதுக்கும் தயாரா இருக்கிறாரு. மழை பெய்த காரணத்தினால பிச்சினுடைய தன்மை மீறி அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமைந்தது. அந்த வகையில தான் தொடர்ந்து இந்த தொடக்க நாளில் 2 விக்கெட்டுகளை சரித்தார் ஆகாஷ்தீப் அவர்கள். போப்புடைய விக்கெட்டும் இன்னொரு பக்கம் ஹாரி புரூக்குடைய விக்கெட்டும் அடுத்தடுத்து எடுத்து கொடுத்துட்டாரு. அதாவது தொடக்கத்திலேயே ஒரு ஓவர்ல எடுத்து கொடுத்துட்டு 2 ஓவருக்கு கழிச்சு இன்னொரு பக்கமா ஹாரி புரூக்கை எடுத்து கொடுத்த உடனே இந்த இடத்துல 85க்கு 5 விக்கெட் விழுந்தாச்சு. ஏன்னா 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 72க்கு 3 விக்கெட் தான் இருந்தோம். இந்த சூழ்நிலையில நம்ம 608 இலக்கா கொடுத்திருந்தோம்ல, இப்படி 608 இலக்கா கொடுக்கிறதுக்கு முழுமையான காரணம் யாருன்னா ஜடேஜா தான். ஆனா ஜடேஜாவே இந்த இடத்துல விமர்சனம் செஞ்சிருக்காங்க. 118 பாலுக்கு 69 மட்டும் தான் அடிச்சிருக்காரு 2வது இன்னிங்ஸ்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து KL ராகுல் தொடக்க ஆட்டத்தின் பொழுது நிதானமாக ஆடி 55 ரன் அடிச்சாரு. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் அவர்கள் 58 பாலுக்கு 65 ரன்களை அடிச்சிருந்தாரு. இவரு சுப்மன் கில் அவர்கள் 162 பந்துகள்ல 161 ரன்களை அடிச்சிருந்தார். இந்த சூழ்நிலையில எல்லாருமே இவ்வளவு ரன்கள் சீக்கிரமா அடிக்கக்கூடிய நேரத்துல ஆனா ஜடேஜா மட்டும் ஏன் 118 பால் எடுத்துக்கணும்? இவர் நினைச்சிருந்தா முன்னாடியே அந்த 600 ரன்னை கிராஸ் பண்ணி நமக்கு அவங்களுக்கு இலக்கா கொடுத்திருக்கலாம். அவர் ஏன் பொறுமையா ஆடணும்? இந்த இடத்துல பொறுமையா ஆடினதுனால மட்டும்தான் 600 இலக்கன்றே வந்தது. இல்லனா இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தரம் இவர் அவுட் ஆன உடனே சீக்கிரமா அந்த இடத்துல சொற்பரங்கள் அவுட் ஆகியிருந்தா கண்டிப்பா 450 மட்டும் தான் இலக்காக இருந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி விமர்சனம் செய்யறாங்கன்னு தெரியல. அவர் அவ்வளவு ரன் அடிச்சதுனால மட்டும்தான் நமக்கு 600 ரன்களே கிடைச்சது நிதானமாக ஆடி ஆட்டத்தின் மூலமாக. இப்படி ஆட்டத்தினுடைய போக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில முதல் மேட்ச்ல ஜேமி ஸ்மித் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பக்கம் நாட் அவுட் பேட்ஸ்மேனா தான் இருந்தாரு. தற்பொழுது 2வது இன்னிங்ஸ்லயும் அதையே மெயின்டைன் பண்ணி இவர் டிராப் பண்ண வைப்பாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நினைச்சீங்களா? இங்கிலாந்து காரணங்களை டிராப் பண்ண வைக்கணும், அதற்காக நாம டிஃபெண்ட் பண்ணி ஆடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மாத்த வச்சாங்கல்ல இந்திய அணி. இதுதான் இந்திய அணிக்கு இமாலய வெற்றி. ஏன்னா பேஸ்பால்ன்றது அடிச்சு ஆடுறது மட்டும்தான். ஆனா அந்த அடிச்சு ஆடுற முறையிலிருந்து இறங்கி வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த மேட்சை டிரா பண்ணிடணும். 608ன்றது இவங்களால சாத்தியப்படக்கூடிய ஒரு இலக்கே கிடையாது. ஆகையினால நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. இந்த முடிவை மாற்ற வைத்த இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்னு சொல்லிட்டு சச்சின் அவர்களும் சொல்லி இருந்தாரு. ஆனா இந்த நேரத்துல ஜேமி ஸ்மித் அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பா மேட்சை டிரா பண்ணிருக்கலாம். ஆனா தற்கூரிதனமாக என்ன தெரியுமா பண்ணாரு? ஆகாஷ்தீப்பினுடைய ஓவர்ல தொடர்ந்து 2 சிக்ஸுகளை அடித்து விட்டு அடுத்த பந்துகளையும் அதே மாதிரி தான் வேகத்தில் வரும் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பால் ஸ்லோ பாலா போட்ட உடனே அந்த பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த மேட்சை டிரா பண்ணிருக்கலாம். அந்நாட்டு வீரர்கள், முன்னாள் வீரர்களே என்ன சொல்லி இருக்காங்கன்னா, எந்த சூழ்நிலையில் எப்படி ஆடணும்னே தெரியல. எப்படி கவாஸ்கர் அவர்கள் ரிஷப் பண்ட ஒரு நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய பார்டர் கவாஸ்கர் டிராஃபில திரும்பி ஆடி ஒரு கேட்ச் ஆயிருப்பாரு. எந்த சூழ்நிலையில எப்படி ஆடணும்னே தெரியல, இவரெல்லாம் வந்து பேட் ஷாட் ஆடுறாருன்னு சொல்லிட்டு கத்தி இருப்பாரு. அதே சூழல் தான்
ஜேமி ஸ்மித் அவரும் ஒரு கீப்பர் தானே, அவருக்கும் இதே நிலை தான் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா பின்னாடி இருக்கிற பிராண்டன் மெக்கலமன் நினைச்சாதான் ஒரு பக்கம் பயம். அவருடைய ஆட்டம் எப்பொழுதுமே அதிரடியாக தான் இருக்க வேண்டும். பக்கத்துல எதிரில் இருக்கிறவங்க அவுட் ஆயிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட மேட்ச் டிராப் பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல கூட 40 ஓவர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, 5 விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்கு, மேல ஒரு 5 விக்கெட் இருக்கு. இதை வைத்து எப்படியாவது பின்வரிசை வீரர்களை நாம லீட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கூட கண்டிப்பா டிராப் பண்ணலான்ற ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் விமர்சனம் செய்திருந்தாலும் அந்த நேரத்துல அவரால் என்ன பண்றதுனே தெரியல. ஓங்கி எப்படி முதல் இன்னிங்ஸ்ல அடிச்ச அடியில அதே நாட் அவுட்டா இருந்தாரோ அதே மாதிரி இவரும் இருப்பாருன்னு நினைச்சிருந்தார் போல. ஆனா எதிரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாம் முதல் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆனாங்க 407 ரன்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவரும் அந்த இடத்துல சுதாரித்து கொண்டு கொஞ்சம் நிதானமா ஆடி இருந்தா டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருந்திருக்கும். அப்படி எவ்வளவுதான் ரன் அடிச்சாரு இந்த ஜேமி ஸ்மித் தானே கேக்குறீங்க? 99 பாலுக்கு 88 ரன் அதிரடியா தான் ஆடினாரு. இருந்தாலும் இப்ப இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அளவிற்கு தான் இந்திய ரசிகர்களும் முன்னாள் இந்திய வீரர்களும், ஏன் தற்பொழுது ரிட்டையர்ட் ஆன விராட் கோலி கூட இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். வாசிம் ஜாஃபர், இன்னொரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் யுவராஜ் சிங், எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சுப்மன் கில் அவர்களுக்கு. ஏன்னா எஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்ல. தற்பொழுது வெற்றி முத்திரையை நீங்க குத்தி இருக்கிறீங்க. வரலாற்றை இனி மாற்றி எழுதக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் அவரை மட்டும் மென்ஷன் பண்ணல, இதுக்கப்புறம் நீங்க மாற்றி எழுதலாம்னு சொல்லிட்டு தான் விராட் கோலி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாம வாசிம் ஜாஃபர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்க முதல் டெஸ்ட்ல பண்ண தவறுகள், அதாவது பின்வரிசை வீரர்கள் சரியா ரன்களை சேர்க்கல, போலர்ஸ்கள் எல்லாரும் கரெக்டான லைனப்ல ஒரு பக்கம் விக்கெட்டை எடுத்து பும்ராவுக்கு கொடுக்கல, இன்னும் சொல்ல போனா ஃபீல்டிங்ல பல கேட்ச்களை மிஸ் பண்ணிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே இந்த வாட்டி கரெக்ட் பண்ணி ஒரு சுயரூபம் எடுத்து இந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கில்ல பாராட்டி இருக்கிறாரு. விராட் கோலி அவர்கள் நீங்க பேஸ்பால் சொல்லக்கூடிய இங்கிலாந்து விமர்சிச்சிருக்கிறாரு. சுவரோட சுவரா ஒட்டி வச்சிருக்கீங்க, அழுத்தி வச்சிருக்கீங்க, அந்த அளவு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விராட் கோலி கில்லையும் பாராட்டி இருக்கிறாரு. யுவராஜ் சிங் அவர்கள் அடுத்து இந்த போட்டியில ஒரு போட்டியில வெற்றி பெற்றது உங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா லார்ட்ஸ் மைதானத்துல வரக்கூடிய போட்டியில நீங்க கண்டிப்பா வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று யுவராஜ் சிங்கும் வாழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு இது என்ன பெரிய கேமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எஜ்பாஸ்டன்ல இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்ல. ஆக ஏசியாவிலே எவனும் ஜெயிக்கல, எந்த அணியுமே ஜெயிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல சுப்மன் கில்லினுடைய இளம்படை ஜெயிச்சதுனால எல்லாருமே கொண்டாடிதான் தீர்வார்கள். அதே மாதிரி உலக டெஸ்ட் புள்ளி பட்டியல் ஒன்னு இருக்குல்ல, நாம இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சிட்டோம், இங்கிலாந்து நம்ம கிட்ட ஜெயிச்சிருச்சு 2 போட்டிகள்ல. ஒரு பக்கம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா, இவங்களுக்கு 2 போட்டி நடைபெற்றிருக்கிறது. ஒண்ணுல ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டு இன்னொன்னுல பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் டிரா பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் உடனான ஆஸ்திரேலியா போட்டிகள்ல ஆஸ்திரேலியா 2 போட்டிகளுமே வெற்றி அடைந்து முதல் இடத்துல இருக்குது 24 புள்ளிகளுடன். இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறாங்க கேட்டா, ஒரு போட்டியில வெற்றி அடைந்து இன்னொரு போட்டியில டிரா செய்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அணி மட்டுமே இந்த இடத்துல 16 புள்ளிகளுடன் இருக்கிறது. நாம 3வது இடத்துலயும் 4வது இடத்துல இங்கிலாந்து அணியும் 12 புள்ளிகளுடன், ஏன்னா ஒரு போட்டிகள் 2 பேருமே வெற்றி அடைந்திருக்கிறதுனால இப்படி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 5வது இடத்துலயும் ஒரே ஒரு புள்ளி கூட பெறாம தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 6வது இடத்துல வகிக்கிறது. இப்பொழுது நாம இந்த புள்ளி பட்டியல முதல் இடத்துல போகிறோம்னா ஆஸ்திரேலியா வரக்கூடிய சீரீஸ்கள்ல எதிலையாச்சும் தோக்கணும். அது யாராலையும் சாத்தியப்படவில்லை என்றாலும் இந்தியாவுடன் மோதும் போது கண்டிப்பா நாம தோற்கடிச்சே தீரணும். அப்படி தோற்கடித்தால் மட்டும்தான் இந்த உலக டெஸ்ட் புள்ளி பட்டியல நாம முதலிடம் போக முடியும். இந்த முதலிடத்தின் மூலமாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் அடைய முடியும் சுப்மன் கில்லினுடைய இளம் படையின் மூலமாக. அந்த வகையில நடக்கக்கூடிய 3 போட்டிகளிலுமே நாம கன்ஃபார்மா ஜெயிச்சாகணும். இது ஜெயிச்சா மட்டும்தான் ஸ்ரீலங்காவை முந்தி ஓரளவுக்கு 2வது இடத்துலயாவது போயிட்டு செட்டில் ஆக முடியும். அந்த வகையில லார்ட்ஸ் மைதானத்துல நடக்கக்கூடிய போட்டியில இந்தியாவால ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.